யூதர்களுக்குள்ளே பொதுவாக இயேசு கிறிஸ்துவின் அந்த சமகாலத்திலே 4 பிரிவுகள் இருந்ததாக ஜோசிபஸ் என்கிறதான ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார். அதிலே ஒரு குழுவினருடைய பெயர் எஸ்ஸீன்கள் என்று சொல்லுகிறார். எஸ்ஸீன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு கூட்டத்தாருடைய பெயர் எஸ்ஸீன்கள், இன்னொரு கூட்டத்தாருடைய பெயர் சதுசேயர், இன்னொரு கூட்டத்தாருடைய பெயர் பரிசேயர், இன்னொரு கூட்டத்தாருடைய பெயர் செலோத்தேயர்கள். 4 பிரிவுகளாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளே இதெல்லாம் எப்படி உண்டாயிற்று என்றால், குறிப்பாக சொல்ல போனால் எசேக்கியேலுடைய காலத்துக்கு பிறகுதான் இது போன்ற சில காரியங்கள் எல்லாம் உண்டாயிருந்திருக்கிறது. இந்த எஸ்ஸீன்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ரொம்ப சுத்தத்தை விரும்புகிறவர்கள். இந்த எஸ்ஸீன்களுடைய கூட்டத்தில் இருந்து வந்தவர் தான் யோவான் ஸ்நாபகர். ஆகவே இந்த எஸ்ஸீன்கள் இவர்கள் ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, வெளியும் சுத்தம் உள்ளியும் சுத்தம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு எதுவும் தங்களுக்குன்னு வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாம் விற்று கொண்டு வந்து எல்லாத்தையும் பொதுவாக வைத்து அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார். சரி, ரெண்டாவதாக சதுசேயர்கள். இவர்கள் ஏறத்தாழ நம்ம பாஷையில சொன்னால் விதியை நம்பி வாழுகிறவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவங்க மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்புவது கிடையாது. மரணம் வரைக்கும் தான் வாழ்க்கை. ஆகவே வாழுகிற காலம் வரை நீங்கள் நன்றாக செம்மையாக வாழ்ந்து மரித்து விட வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஸ்தோத்திரம். தூதர்களை நம்ப மாட்டார்கள். ஸ்தோத்திரம். இது போன்ற நாம் எவைகளெல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில் சொல்லுகிறோமோ அவைகளை எதையுமே இவர்கள் நம்ப மாட்டார்கள். இவர்கள் யூதர்களுக்குள்ளே ஒரு குழுவாக இருந்தவர்கள். மூன்றாவது குழுவினர் பரிசேயர்கள். ஸ்தோத்திரம். இவங்க ரொம்ப விசேஷமானவங்க, ரொம்ப முக்கியமானவங்க. யூதர்கள்ல ரொம்ப முக்கிய இடத்தை பிடிக்கிறவர்கள் இந்த பரிசேயர்கள் தான். ஆனால் இவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்னவென்றால், நீ எல்லாவற்றையும் நம்ப வேண்டும். பரலோகம் இருக்கிறது, நித்திய வாழ்வு இருக்கிறது, தூதர்கள் இருக்கிறார்கள், நமக்கு ஒரு மேசியா வர வேண்டும், இதையெல்லாம் அவர்கள் நம்புவார்கள். ஆனால் அவர்கள் உள்ளே தூய்மையாய் இருப்பதை விட வெளியே யாருக்கும் நீ பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதை பேசுவார்கள். வெளியில நல்லவனாரு, வெளியில ஒன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்பதான் ஆண்டவர் மத்தேயு 23 அவர்களை கூப்பிட்டு சாடி பிரசங்கிக்கிறதை நாம் படிக்க முடியும். பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். நீங்கள் வெளியிலே சுத்தமா இருக்கிறீங்க, ஆனா உள்ளே உங்களுக்கு சுத்தம் இல்லை. நீங்க வெளியில ரொம்ப நீதி செய்யற மாதிரி இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள அது இல்லைன்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். 23 படிக்கும் பொழுது அதையும் செய்ய வேண்டும், இதையும் விட்டுவிட கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் படிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆவதாக ஒரு குழுவினர் இருந்தார்கள். அவர்களுடைய பெயர் செலோத்தேயர்கள். ஸ்தோத்திரம். இவங்க அந்த ஆசிரியர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், ஸ்தோத்திரம், இவங்க இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிற்பாடுதான் அந்த பெயரை பெறுகிறார்கள். கிபி 66க்கு பிறகுதான் இந்த பெயர் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் மத வெறியர்கள். அந்த செலோத்தேயர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மிகவும் வெறி பிடித்தவர்கள். அவர்கள் எதையும் செய்வார்கள். அந்த கூட்டத்திலிருந்து வந்த ஒருவன் தான் பரபாஸ். ஸ்தோத்திரம். அவன் தன் யூத மார்க்கத்துக்காக வெறி கொண்டு எதையும் செய்யக்கூடியவன்.